Hello friends, welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நாம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2021 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்அப் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட என்ன சொல்கிறது கம்ப்ளீஷன் டேட் ஆக போகுது. ஓகேங்களா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் நம்ம அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்இஏன்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ண உடனே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த இது வெப்சைட் டீட்டெயில்ஸ் வரும். நிறையா வெப்சைட்ஸ் வரும், பட் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இந்த வெப்சைட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெப்சைட். ஓகேங்களா, இப்போ போய் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு டிஎன்இஏ நெக்ஸ்ட் ஒரு டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த வருஷம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு புதுசாக ஸ்பெஷலாக இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் கொண்டு வர போகிறாங்கனாக்கா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக ரேங்கிங் லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடத்தை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நல்லா பெரிய பெரிய கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த வருஷம் வந்து நல்லபடியாக அமையும். ஓகேங்களா, அந்த வாய்ப்பை வந்து அனைத்து மாணவர்களும் அதாவது அரசு பள்ளி மாணவர்களும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக இது ஓகேங்களா. நம்ம இதை வந்து பார்க்கும்போது இது என்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் அது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மெயின் பேஜ் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகே, பாருங்கள். ஓகேங்களா, அந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பார்க்கும்போது இந்த குயிக் லிங்க்ஸ் போயிட்டு நம்மளுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொரு முறை இன் தமிழ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரௌசர் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் டேட் இருக்குது. நம்ம அந்த லாஸ்ட் டேட்டை பார்த்துட்டு பின்னாடி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ரிசர்வேஷன் கேட்டகரி என்னென்னா இது அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த்து மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்கு போட்டிருக்காங்க லாஸ்ட் டேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான தகவல்கள் இது. நம்ம இப்போ வந்து டைரெக்டாக இது பார்க்காம நம்ம டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது போய் பார்க்கலாம். மீன் என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ். ஓகேங்களா, அது பார்க்கலாம். நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, அப்லோட் ஆகிட்டுருக்கு. சரி, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் அந்த பேஜஸ் கரஸ்பாண்டிங் பேஜஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதுதான் இடஒதுக்கீடு அப்ளிகேஷன் ஃபில்அப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அனைத்து மாணவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன டாக்குமெண்ட் இருக்குது டென்டேட்டிவ் ஷெட்யூல் இது வந்து பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் எப்பப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 20. ஓகேங்களா, லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. என்றைக்கு வரை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் இருக்குது. ஸோ இந்த டேட்டை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இன்னும் 4 நாள் இருக்குது. அது 4 நாளைக்குள்ளோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசைனிங் ரேண்டம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வந்து நம்மளோட ரேண்டம் நம்பர் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கவுன்சிலிங் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் எமினன்ட் போஸ்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு அந்த கேட்டகரியில் நடைபெறும். எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம்
அகாடமிக் அண்ட் வொகேஷனல் கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் அந்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 இருந்து 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் நடைபெறும். அப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் கவுன்சிலிங் வந்து செகண்ட் பேட்ச் ஆஃப் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 16ஆம் தேதி வரையும் நடைபெறும். அப்புறம் SCA to SC கவுன்சிலிங் அது கம்யூனிட்டி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 20ஆம் தேதி அக்டோபர் வரை நடைபெறும். ஃபைனலான என்றைக்கு வந்து கவுன்சிலிங் உங்களுக்கு கவுன்சிலிங் முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் வந்து எல்லாமே முடியும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துக்கான டென்டேட்டிவ் ஷெடியூல். நம்ம சப்போஸ் இப்போ ஒருத்தர் மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, சப்போஸ் வந்து ஒரு 150 கட் ஆஃப் எடுத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு விருப்பமான காலேஜஸில் அந்த சீட்ஸ் இருக்குமா இல்லை இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம வந்து ஓவராலாக வந்து ரஃபாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. ஆல்ரெடி நான் அந்த டேப் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துறது. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020. ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அண்டர் ரேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே ப்ரொசீடிங் கொடுத்தா லோட் ஆகும். ஓகேங்களா. லோடிங்கில் இருக்குது. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கட் ஆஃப் மார்க்கை பற்றி, ஒவ்வொரு காலேஜும் எடுத்து போட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் என்ன சொல்கிறது, பசங்களுக்கு அவங்களே கற்றுக்கணும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2020, 2019, 2018 ஆகிய 3 வருஷத்தோட கட் ஆஃப் மார்க்குமே இங்கே இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த காலேஜான அட்ரஸ்ஸு அப்புறம் காலேஜோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கான கட் ஆஃப் மார்க் வரும். ஓகேங்களா. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ வந்து காலேஜஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து காலேஜோட கோடு வந்து 1 எடுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து அந்த காலேஜ் வந்து செலக்ட் ஆகி இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் சர்ச் பண்ணும் போது அந்த காலேஜோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இங்கே வரும். ஓகேங்களா. காலேஜ் கோடு நம்ம என்ன எடுத்தோம் 1, அதோட கட் ஆஃப் காலேஜோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, CEG கேம்பஸ், காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி கேம்பஸ். ஓகேங்களா. சர்தார் பட்டேல் ரோடு கிண்டி, சென்னை 6,25,000. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜோட கட் ஆஃப் மார்க் வேணுமோ ப்ரீவியஸ் இயர், சப்போஸ் இது வந்து 2020 கட் ஆஃப் மார்க்கு, சப்போஸ் அதே காலேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2019 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க அதே தான் சர்ச் கொடுக்குறேன். அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே பண்ணியிருக்காங்க. நம்ம ஒழுங்காக அப்டேட் பண்ணல. நம்ம 19 திரும்ப ஒன்று செலக்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கரெக்டாக சேஞ்ச் ஆகலை. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 2020 கட் ஆஃப் மார்க் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மெயினாக. ஓகேங்களா. அதை பாருங்கள். சப்போஸ் வேறு ஏதாச்சும் ப்ரைவேட் காலேஜஸ் வேணும்னாலுமே வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜோட கோட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஃபில்அப் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லா கல்லூரியோட டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காலேஜ் செலக்ட் பண்ண போகிறேன் 59007 அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதோட காலேஜ் டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காலேஜஸில் எவ்வளோ கட் ஆஃபில் என்னென்ன கம்யூனிட்டி வந்து க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ லைக் ரேண்டமாக செலக்ட் பண்ண காலேஜோட கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5907. அந்த காலேஜோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னாக்கா முகமது சேத்தக் இன்ஜினியரிங் காலேஜ், காரைக்கால், ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. அந்த காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அது எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட கட் ஆஃப் மார்க் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் வந்து நீங்கள் எந்த காலேஜஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கவுன்சிலிங் என்ன சொல்கிறது நம்பர் ஆஃப் காலேஜஸை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஒரு 20 காலேஜஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். 20 காலேஜஸ் 30 காலேஜஸ் பேஸ்ட் ஆன் தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சேர்ந்த முறையில் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கிற முறைகள். நன்றி, வணக்கம்.